தமிழக அரசியல்ல இப்போ நடக்கிற அரசியல் நிகழ்வெல்லாம் ஒரு மெகா ஹிட் பொலிட்டிக்கல் த்ரில்லர் படத்தையே மிஞ்சிவிட்டது. விஜய் கோட்டைக்கு மிக அருகில சென்று முதலமைச்சர் நாட்காலியத்தோட போற கடைசி நேரத்துல நம்பர் கேம் மீண்டும் மர்மமா மாறியிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ குழப்பமான சூழலே இருக்கு. கடந்த சில நாட்களா மாநில அரசியல்ல ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் அரங்கேறி இருக்கு. மறைமுக பேச்சுவார்த்தைகள், மாயமான எம்எல்ஏக்கள், துணை முதல்வர்கள், பேரமென தமிழக அரசியல் களம் கிட்டத்தட்ட சினிமா ஸ்டைல்ல மாறிடுச்சு. தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க 118 எம்எல்ஏக்கள் வேணும். ஆனா தாவேகா மொத்தம் 108 தொகுதிகள்ல மட்டுமே வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட 7 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிற நிலையில இன்னும் மெஜாரிட்டிக்கு 2 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. இதற்கிடையே விஜய் 3 முறை ஆளுநரை சந்திச்சிட்டாரு. நல்லவர்கள்லாம் ஏன் அரசியல் பக்கம் வாரதில்லை என்ற கேள்விக்கு இந்த நேரம் சரியான விடை கிடைச்சிருக்கும். மக்களாட்சிங்கிறது பெயரளவில் மட்டும்தான் இருக்கு. மன்னராட்சி சிந்தனை தான் அரசியல் தலைவர்கள்ட்ட இருக்கிறதா ட்ரோல்கள் கிளம்பி இருக்கு. கடந்த 2 நாளா சோஷியல் மீடியாக்கள்ல விஜயோட மற்றும் ஆண்டவரோட பாடலை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. நான் ரெடி தான் வரவான்னு தளபதி கிளம்பி ஆளுநரை பார்க்க போக, அவரோ உலக நாயகன் கமல்ஹாசனோட விக்ரம் படத்துல இருக்கும் பத்தல பத்தல பாடலை பாடி திருப்பி அனுப்புறாரேன்னு கலாச்சிட்டு வராங்க. உண்மைய சொன்னா இந்த நேரத்துல இந்த 2 பாடலுமே பொருத்தமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் அண்மையில விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்புக்கு மரியாதை கிடைத்தே ஆக வேண்டும் என அவர் பதிவிட்டிருந்தாரு. அவர் மட்டும் இல்ல, திரைப்பிரபலங்கள் பலருமே விஜய்க்கு ஆதரவா கருத்து வெளியிட்டு வராங்க. மக்கள் தீர்ப்பே இறுதியில் மகேசன் தீர்ப்பாகும் என பலரும் கூறி வராங்க. விஜய் தான் தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம்மா வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ஆதரவை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.